நான் சுயேட்சையாக போட்டியிட்டு அந்த மக்கள் என்னை சுயேட்சையாக தேர்ந்தெடுத்து, ஏன் அனைத்து கட்சியும் என்னை ஆதரித்து ஒருமனதாக தேர்ந்தெடுத்து நான் முதலமைச்சராக இந்த வரும் மாதம் கூட ஆக வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் நினைத்தால் அனைத்தும் சாத்தியம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆகையினால் இதே இடத்தில் சொல்கிறேன், நான் சுயேட்சையாக வெல்லவும் முடியும், முதலமைச்சராக ஆகவும் முடியும். அது மக்களால். அத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு என்னை சுயேட்சையில் தேர்ந்தெடுத்தால் அங்கு இருப்பவர்கள் எத்தனை பேர்? 234 பேர் தான். விளங்குகிறதா? யாரும் யாருக்கும் எதிரி அல்ல. ஒரு வழிகள் வேண்டும். என் மக்கள் துன்பப்பட வேண்டும் என்று எந்த அரசியல்வாதியும் ஆசைப்படுவதாக எனக்கு உணரவில்லை. ஆகையினால் புது வழி பிறக்கும், புதிய ஆட்சி பிறக்கும் என்ற நம்பிக்கை. நான் இந்த இடைத்தேர்தலில் மட்டும் வெல்வதற்காக நிற்கவில்லை. மக்கள் மனதை வெல்வேன். மக்கள் மனதில் எழுச்சி உண்டாக விரும்புகிறேன். நடக்கும் கூடிய விரைவில். நான் முதலமைச்சராக உங்கள் அனைவரிடத்திலும் காட்சியளிப்பதாக நான் உணர்கிறேன். இத்தருணத்தில் அதுவும் சாத்தியம். எனது பெயர் ரா. திருமலை, குடவாசல் சாமி என்று மக்களால் அழைக்கப்படுகிறேன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட தயாராகி இருக்கிறேன். ஏற்கனவே ஈரோட்டில் இடைத்தேர்தலில் பங்கு கொண்டேன். தற்போதும் பங்கு கொள்ள இருக்கிறேன். எமது அடிப்படை நோக்கம் ஆரோக்கியம், ஒரு விழிப்புணர்வு, மக்களுக்கான முக்கியத்துவம். இந்த உலகம் எலக்ட்ரானிக் வேர்ல்டு, டெக்னாலஜியில் உயர்ந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது, அதேபோல் எங்கும் மருத்துவமனைகள் வீதி எங்கும் நிறைந்து கொண்டே இருக்கின்றன. வருந்தத்தக்கது. அதை மாற்றும் செயலாக இந்த தேர்தல் களம் இருக்கும் என்று விளைகிறேன். மக்களினுடைய எதிர்பார்ப்புக்கு எம்மால் பூர்த்தி செய்ய முடியும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்ற வசனங்கள் மண்ணும் மனிதனும் மலடாகிவிட்ட, மண்ணும் பெண்ணும் உயிர் சக்திக்கு ஆதாரம். அந்த மண்ணும் பெண்ணும் எப்படியெல்லாம் சீரழிக்கப்படுகின்றன என்று நாம் அனைவரும் அதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த மொழி நம்மை மட்டுமல்ல, உலகத்தையே வாழ வைக்கப் போகும் மொழி. அதன் பொருட்டு இந்த தேர்தலில் நான் பங்கு கொள்ள விரும்புகிறேன். மக்களால் நான், மக்களோடு நான் என்ற பாதையில் இதுகாலம் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்றும் பயணிப்பேன். தந்தை பெரியாரை மகான் பெரியார் என்றும் பார்க்கலாம். அது பார்ப்பவர் பார்வையில் இருக்கிறார். நான் சுயேட்சையாக நிற்கிறேன். அரசியல் கட்சி அகில இந்திய தமிழ் திருமேனிகள் கட்சி. கல்வி, ஆரோக்கியம், இது எமது பிரதானம். அதற்கான ஒரு மாடல் விவசாயம், ஒரு மாடல். 3 பிரதானமாக வைத்து இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறேன்.